GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வாக்கு திருட்டு நடந்திருக்கு. உண்மையாலுமே தேர்தல் நேர்மையாக நடந்திருந்தால் பாஜக ஆட்சியில் அமர்ந்திருக்காது, காங்கிரஸ் தான் அமர்ந்திருக்கும். கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் நாங்கள் எடுத்த சாம்பிள் இது அப்படின்லாம் ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டில் வச்சு எல்லாத்தையும் விளக்கமும் கொடுத்தாரு. இப்போ வாக்கு திருட்டு நடந்திருக்கு, வாக்காளர் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பேரணி நடக்குது பீகாரில். இந்தியா கூட்டணிக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்லாம் பேசப்படுது. இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு, இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு. இன்றைய தேதியில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுன்னா என்டிஏ கூட்டணி 324 தொகுதிகளும், இந்தியா கூட்டணிக்கு 208 தொகுதிகளும் கிடைக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுன்னா இந்த நேரத்தில் திமுக கூட்டணிக்கு 36 தொகுதிகளும், அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்கு 3 தொகுதிகளும் கிடைக்கும். சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்தது திமுகவுக்கு சாதகமாக அமையும், இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையத்தை தன்மையப்படுத்தி கொண்டு 3வது முறையாக அரியணை ஏறுவதற்கு எத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டார்களோ அதே முயற்சியை இப்போது கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனங்களையும் கையகப்படுத்தி கொண்டு கருத்து கணிப்புகளை தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக வெளிப்படுகிற செய்தி. ராகுல் காந்தி ஆதாரங்களோடு வெளியிட்டார். தேர்தல் ஆணையம் நிறைந்த நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் ஏறி என்ன சொன்னது? நாங்கள் எந்தவித விளக்கமும் அளிக்கப் போவதில்லை என்று சொன்னார்கள். நீங்க பீகாரினுடைய SIR இருந்தாலும் சரி, ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நிறைந்த நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் போய் நாங்க ஏன் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டோங்கிறத சொல்ல மாட்டோம்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு ஜனநாயகத்தை நான் மதிக்கப் போவதில்லை என்கிற ஒப்புதல் வாக்குமூலம் தான். இதற்கு பின்னால் தேர்தல் ஆணையத்துக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டா, சிறுபிள்ளைக்கும் தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கு பின்னால் இருந்து இயக்குவது பாரதிய ஜனதா கட்சி தான். தேர்தல் ஆணையத்தினுடைய தன்மையே சார் எந்த சுயசார்பும் இல்லாமல் இயங்குவதுதான். ஆனா ஒரு சார்பு நிறுவனமாக தேர்தல் ஆணையம் இயங்கிருச்சுங்கிறது குற்றச்சாட்டு. இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற போது, இல்ல உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடியிருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல. இது அண்மையில நடைபெற்றிருக்கிற பீகாரினுடைய அந்த புரட்சி, தேஜஸ்வியும் ராகுலும் சேர்ந்து மக்களை சந்திக்கிறாங்கல்ல, அந்த பயணத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தன்னை இணைத்துக் கொண்டார்ல, அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற ஒரு எழுச்சி தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. தேர்தல் ஆணையத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு நிறுத்தியது பாரதிய ஜனதா கட்சி தாங்கிற செய்தி இருக்குல்ல, இதை மடை மாற்றுவதற்கு இல்ல இதெல்லாம் உண்மை கிடையாது, உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை மக்களிடத்திலே சொல்வதற்காக இத்தகைய கருத்து கணிப்புகளை பயன்படுத்தி கொண்டார்கள். இத்தகைய கருத்து கணிப்பு நடத்திய நிறுவனங்களை முழுவதுமாக உள்வாங்கி கொண்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா மக்கள் கல யதார்த்தத்தை உணர்ந்திருக்கிறாங்கல்ல. இப்ப அந்த கருத்து கணிப்புல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, 36 இடங்கள் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும், 4 இடங்கள்ல 3 தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது அதிமுகவுக்கு கிடைக்கும்ங்கிறது இருக்குல்ல. இன்னைக்கு நிலைமைக்கு தேர்தல் வச்சாலும் மீண்டும் 40க்கு 40 திமுக கூட்டணி தான் பெறும். ஏன்னா அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய சலசலப்பு இருக்குல்ல, அது இன்னும் தீர்ந்த பாடு இல்ல. ஒண்ணு வேணாம் சார், 2 இப்ப சேர்ந்ததுனால 3 இடம் வரும்னு பாஜகவும் அதிமுகவும். அதுக்குதான் நான் இப்ப வந்தேன். அதாவது அதிமுக தனித்து இருந்திருந்தா கூட அந்த 3 கிடைக்கும்னு சொல்லியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருந்திருக்கும். பாஜக சேர்ந்ததற்கு பிறகு 3 கிடைக்குதுங்கிறது இருக்குல்ல, ஒண்ணு வேணாம். அதனாலதான் அண்மையினுடைய உதாரணத்தை சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீங்க குறுக்கிட்டீங்க. அண்மையினுடைய உதாரணம் என்ன? எல் முருகன் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. என்ன கருத்தை தெரிவிக்கிறாரு? ஆமாங்க, RSS அதிமுகவை இயக்குதுன்னே வச்சுக்குவோமே, என்ன தப்பு, RSS அதிமுகவை இயக்க கூடாதான்னு கேட்டார். அதுக்கு அண்ணன் செல்லூர் ராஜு அரியது ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த விளக்கம் கேட்டு நீங்க வியந்து போகணும். என்ன சொன்னாரு? நாங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் இல்ல, நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்துபவர்கள் இல்ல. இதுவா இதற்கு பதில்? RSS உங்களை இயக்குதுன்னு சொல்றாங்க சார், மக்கள் உங்களை திராவிட இயக்கம்னு நம்புறாங்க.
நீங்க அண்ணாவினுடைய பெயரால் இயக்கம் நடத்துறீங்கன்னு சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க நிலையிலிருந்து கீழே இறங்கி தரத்தை தாழ்த்தி கொண்டு உங்களுடைய தன்மையை நீங்க இழந்துட்டீங்கன்ற அந்த வெறுப்புணர்வு இருக்குல்ல, இது மக்களுக்கு இல்ல, அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு. இப்ப இந்த அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிற இந்த மனநிலை இப்படியே தேர்தலை சந்தித்தால் எப்படி எதிரொலிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாஜக போட்டியிடுகிற இடங்களில் அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக இணக்கமான சூழலை உருவாக்கி கொள்ள மாட்டார்கள். இன்னொன்னு, அதிமுகவிலிருந்து வந்தவர் என்கிற நிலையில் தான் அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு இன்னமும் அந்த பொறுப்பு தரப்பட்டதாக செய்தி. இல்லைன்னா அவருக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்காதுங்கிறது யதார்த்தமான உண்மையும் கூட. அப்போ முழுவதுமாக டேக் ஓவர் பண்ணிட்டாரா பாஜகவை நயினார் நாகேந்திரன்? அப்ப பாஜகவையே முழுமையாக லீட் பண்ண முடியாத இடத்துல நயினார் நாகேந்திரன் வந்து நிக்கிறாரு. அப்ப பாஜக வேறுபட்டு நிற்குது, பாஜகவினுடைய நிர்வாகம் வேறுபட்டு நிற்குது. அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து 3 இடங்கள்ல வெற்றி பெற்றுவீங்கன்னு சொல்றது எப்படி ஒரு சரியான செய்தியாக இருக்க முடியும்? சரியான புள்ளி விவரங்களா, கருத்து கணிப்புகளா இருக்க முடியும்? எனவே தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி கொண்டதை போல இந்த கருத்து கணிப்பு நடத்திய நிறுவனங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பில் இருக்கிற செய்திகள் எதுவும் உண்மையான செய்திகள் அல்ல. ஒருவேளை இப்படி வச்சுக்குவோம், பீகார்ல 63 லட்சம் பேரை ஒரே நாள்ல நீங்க நீக்கினீங்க. நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களும் மதச்சிறுபான்மையினராக இருக்கிற இஸ்லாமியர்களையும் நீக்கிட்டீங்க. அந்த தைரியத்துல சொல்றீங்களா பீகார்ல நீங்க முழுவதுமாக வெற்றி பெற்று விடலாம்? இப்ப தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி அமைஞ்சிட்டதாக செய்தி உலா வந்துகிட்டே இருக்குல்ல, பெரிய கட்சி கூட்டணிக்கு வருது, பெரிய கட்சி கூட்டணிக்கு வருது. யாருங்க அந்த பெரிய கட்சினா பாஜகன்னு சொல்லி கடைசியா முடிச்சார்ல எடப்பாடி பழனிசாமி. இந்த பிம்பத்தையும் முழுமையாக பயன்படுத்திடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இது யதார்த்தமான உண்மை இல்ல. நீங்க 60 லட்சம் பேரை நீக்கிட்டீங்க அப்படிங்கிற செய்தியே காட்டுத்தீ போல பரவி இன்னும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாம தடுமாறிட்டு இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். அதிலும் குறிப்பாக தேஜஸ்வி அவர்களும் ராகுலும் பீகாருக்காக இயங்குவதுங்கிறது இருக்குல்ல, போராடுறதுங்கிறது இருக்குல்ல, இது வந்து வாக்கு அரசியல். அவர்களுக்கு ஓட்டு சார். பீகார்ல போய் திமுக போட்டியிட போதா? திமுக என்ன பீகாரில் அரசியல் செய்கிற அரசியல் கட்சியா? இல்ல. ஆனா ஏன் போறாரு முதலமைச்சர்? முதலமைச்சருக்கு இருப்பது பொறுப்புணர்வு, ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட நடவடிக்கையின் மூலமாக ஜனநாயகம் படுகொலியில் தள்ளப்படும், அதை தடுத்து நிறுத்தணும்னு போறாருல. இதெல்லாம் இமேஜை உயர்த்தி இருக்கு. அப்ப பாஜகவினுடைய இமேஜ் குறைஞ்சிருக்கு, எதிர்தரப்புல இருக்கிற இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகளினுடைய இமேஜ் உயர்ந்திருக்குங்கும் போது இந்த கருத்து கணிப்பு உண்மைக்கு மாறான கருத்து கணிப்பு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகிழ்ச்சிக்காக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு என்றுதான் நான் சொல்வேன். கருத்து கணிப்பில் இன்னொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு, விஜய் வருகை, அதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும் அப்படிங்கிற கருத்தும் அதில் இருக்கு. அதாவது விஜயினுடைய வருகை திமுகவுக்கு சாதகமா வரும்னு கருத்து கணிப்பு சொல்லி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யதார்த்தமான உண்மையுமே அதுதான். விஜயினுடைய வாக்கு வங்கி யாருக்கு சார் எதிர்ப்பாக அமைய போகுது? திமுகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கியை அவர் சிதைத்து பார்க்க போறாரா? இல்ல. விஜய் குறிவைப்பதே திமுக எதிர்ப்பு ஓட்டுகளுக்கு தான் குறிவைக்கிறார். திமுக மீது அதிருப்தி இருக்குல்ல, ஓட்டு திமுக மீதான அதிருப்தி ஓட்டும் விஜய்க்கு போகும் சொல்றாங்களே அதுல சார். அதாவது ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஒவ்வொரு ஆட்சியை நடத்துகிற அரசுக்கு எதிராகவும் இருப்பதுதான். அது வந்து எத்தனை விழுக்காடாக இருக்குங்கிறது தான். 10 to 12 விழுக்காடு எப்போதுமே ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் இருக்கும். ஆனா இந்த முறை ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டரினுடைய சதவீதம் என்பது 4 to 5% தான். அப்ப அரசுக்கு எதிரான மக்களினுடைய மனநிலைன்றது குறைஞ்சிருக்கு. சரி, இந்த 5 ஹையஸ்ட் நம்பரே வச்சுக்கோங்களேன். இந்த 5% வாக்கை யார் அறுவடை செய்வா? அதிமுகவும் திமுக எதிர்ப்பை இன்னொரு புறம் பேசுகிற சீமான் போன்றவர்கள் அறுவடை செய்வாங்க. இப்ப இந்த வாக்குகளை குறிவைக்கிறார் யாரு? விஜய். விஜயினுடைய மாநாடு பேச்சு அதைத்தான் உணர்த்துச்சு. திடீரென எம்ஜிஆர் பாசம், திடீரென விஜயகாந்தினுடைய பாசம், இதெல்லாம் என்னத்துக்காக? இத்தனை நாட்களாக இல்லாத பாசம் ஏன் வந்துச்சு? அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு அவர் குறிவைக்கிறாருங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் போன்றவர்கள் கொந்தளிக்கிறாங்க. எங்க அவர்களினுடைய வாக்குக்கு ஆபத்து வந்து விடுமோ என்கிற உண்மை அவர்களை உறுத்துகிறது. எனவே அவர்கள் விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சார யுக்தியை கையில் எடுக்கிறாங்க. ஆனா திமுக எந்த சலனமும் இல்லாம இருக்கு. காரணம் என்னன்னா, திமுகவுக்கு நல்லா தெரியும்
விஜய் பெறப்போகிற வாக்கு எந்த வகையிலும் நம்மை பாதிக்காது அப்படின்னு சொல்லி இது எல்லோருக்கும் இதை நீங்க கருத்து கணிப்பு நடத்தித்தான் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள்னு அரசியலை உள்வாங்கி இருந்தாலே இது யதார்த்தமான உண்மை தெரிஞ்சு போயிடும். இது ஒண்ணு கருத்து கணிப்பு நடத்தி சொல்லப்பட வேண்டிய செய்தி இல்லை. இன்னொரு மிக முக்கியமான செய்தி, விஜய் அரசியலை நகர்த்துறாரு. திமுகவுக்கு எதிரான அரசியலை தான் விஜய் முழுமையாக கையில் எடுத்து நகர்த்துறாரு. ஆனா திமுக மீது இவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் உப்புசப்புள்ளாத குற்றச்சாட்டுகளாக இருக்கு. என்ன குற்றச்சாட்டை இதுவரை அழுத்தமாக திமுகவை நோக்கி பதிவு செஞ்சிட்டாரு? நீங்க மாநாடு என்கிற பெயரால் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறீங்க. மாநாடு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமலேயே மாநாடுன்னு அறிவிக்கிறீங்க. மாநாட்டில் உங்களுடைய பேச்சு ஒரு இடத்தில் கூட நடைபெறுகிற ஜனநாயக படுகொலைக்கு எதிராக இல்லை. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஏதோ ஒரு பெரிய டிசாஸ்டர் இருக்கிறது மாதிரி, மீதி எல்லா இடங்களிலும் ஏதோ பாலாரும் தேனாரும் ஓடுவதை போல நீங்க ஒரு பேச்சை அமைத்து கொண்டு பேசுறதுங்கிறது இருக்குல்ல, இதுவே தெல்ல தெளிவாக உணர்த்துது திமுகவுக்கு எதிர்ப்பு அரசியல். அப்ப திமுகவுக்கு எதிர்ப்பு அரசியலை நீங்கள் குறிவைக்கிறீர்கள்னா அது 4 துண்டா உடையுது. பாஜக ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் போன்ற உதிரி கட்சிகள், இன்னொரு பக்கம் விஜய். இப்ப இதுதான் திமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே. இது திமுகவை எப்படி பலகீனப்படுத்தும்? திமுகவை இன்னும் கூடுதலாக பலப்படுத்தும். பேசும்போது பீகாரை குறிப்பிட்டீங்க, அங்க 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதெல்லாம் குறிப்பிட்டீங்க. இன்னைக்கு பேசும்பொழுது சொல்றாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், பீகாரில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, பீகாரின் நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விடக்கூடாது, இங்கு ஒரு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இங்கேயும் ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கா? இல்ல, அதாவது நீங்க இந்த வாக்கு திருட்டுங்கிறது இருக்குல்ல, இந்த வாக்கு திருட்டினுடைய ரூட் காஸ் என்ன? முதல்ல நீங்க அந்த செய்தியே புரிஞ்சுக்கணும். இப்ப பீகார்ல நடந்திருக்கிற விஷயம் தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வுக்கு முன்னாடி வாக்கு திருட்டு தமிழ்நாட்டுல நடக்குமாங்கிற செய்திக்கு முதல்ல போக வேண்டியிருக்கு. அப்போ பூத் ஏஜென்சி எந்த அளவுக்கு மெத்தனமாக செயல்பட்டு இருக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் நோக்கியே வைக்க வேண்டியது இருந்ததுங்கிறது இருக்குல்ல. அப்ப இங்க திமுக என்கிற ஒரு பெரிய ஆலமரம் போன்ற இயக்கம், கிட்டத்தட்ட சார் உங்களுக்கு 63,320 பூத் இருக்கு. இந்த 63,320 பூத்துக்குள்ள PLA 2 ஒரே கட்சி தான் சார் தமிழ்நாட்டுல நியமிச்சிருக்கு. யாருன்னு கேட்டா திமுக தான். அதிமுக கூட இன்னும் அந்த செட்டப்பை பண்ணல. இன்னொன்னு திமுக ஒரு விஷயத்த பண்ணிருக்கு. என்ன பண்ணுதுன்னா, PLA 2 நியமனம் பண்ணது மட்டுமல்ல, அவர்களை அழைத்து செய்ய வேண்டிய பணியை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை முடுக்கி விடுகிற வேலையை திமுக செய்து முடிச்சிருச்சு. அப்ப தேர்தலுக்கு ப்ரிப்பேரா இருக்காங்க. அப்போ வாக்கு திருட்டு நடக்காது, அதுல வெரி கிளியர். ஆனா PLA 2 ஒரு பக்கம், திமுகவினுடைய கட்டமைப்பு மறுபக்கம், இவையெல்லாம் இருந்தால் கூட தேர்தல் ஆணையத்து கையில ஒரு லீடு இருக்கு. என்ன லீடு இருக்கு? அதுதான் இந்த வாக்காளர் பட்டியல். வாக்காளர்களை ஏற்கனவே பீகார்ல வெளியேற்றினது மாதிரி தமிழ்நாட்டுல வெளியேற்றிட்டா என்ன பண்றது? ஏற்கனவே ப. சிதம்பரம் சொன்ன செய்தியை நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். 6 லட்சம் பேர் பீகாரிகள் தமிழ்நாட்டுக்குள் வாக்குரிமை பெற்று விட்டார்கள். அப்ப இந்த 6 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றுட்டாங்கன்னா இவர்கள் யாரை குறிவைக்கிறாங்க? இப்ப அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களினுடைய வாக்குகளை பறிக்கிற வேலையை ஒருவேளை தேர்தல் ஆணையம் செய்யுமே ஆனால் இதை எப்படி எதிர்கொள்வது? அந்த அச்ச உணர்வை தான் முதலமைச்சர் வெளிப்படுத்த. நான் சொன்னேன்ல, முதலமைச்சர் மேற்கொண்டிருப்பது ஜனநாயக கடமைன்னு. வாக்கரசியலில் இயங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும் சார். திமுகவுக்கு முடியும், திமுக மட்டும்தான் ஓட்டு கேட்குதா? திமுக மட்டும்தான் மக்களிடத்துல வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வருதா? வேற கட்சிகள் வர்றது இல்லையா? எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். ஆனா எப்போதுமே தமிழ்நாடு வருமுன் காப்போம் என்கிற நிலையில் இருந்திருக்கு. பிரிவென்ஷன் தான் தமிழ்நாட்டுக்கு. எதுவுமே வந்த பிறகு துடிப்பது அல்ல. நீங்க நீட் விவகாரமாக இருந்தாலும் சரி, CAA பில்லாக இருந்தாலும் சரி, வக்பு மசோதாவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தமிழ்நாடு எப்போதுமே முந்தி நின்று இருக்கிறது. அதனாலதான் சார் உங்களுக்கு மினிமம் காமன் ப்ரோக்ராம் இவன் என்ன செய்வான்றதை உணர்ந்து கடிவாளம் போட்டார் கலைஞர். அப்போ இந்த பீகாரினுடைய நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வை வெளிப்படுத்துகிறார் முதலமைச்சர். வருகிற ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். ஆனா தமிழ்நாட்டுல செய்திட முடியுமானா தேர்தல் ஆணையம் செய்வதற்கான எல்லா வேலைகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? நீ ஓட்டு போட மாட்டேன், நான் ஓட்டரையே கொண்டு வந்து இறக்குறேன். அதுதான் இந்த 6 லட்சம் பேரு. ப. சிதம்பரம் ரொம்ப தெளிவா சொன்னாரு, யார் வேணுமோ எங்க வேணுமோ ஓட்டு போடலாங்க, குடும்பம் அங்க இருக்கு, சொந்த வீடு அங்க இருக்கு, ரேஷன் கார்டு அங்க இருக்கு, எல்லாமும் அங்க இருக்கு, ஓட்டு மட்டும் இங்க இருக்குங்க. அப்ப அங்கேயும் ஓட்டு போடுறாங்க, இங்கேயும் ஓட்டு போடுறாங்க, அப்ப என்ன டுயல் ஓட்டர் இதுவா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லைல்ல.
அப்ப 6 லட்சம் வாக்காளர்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்தவர்கள் இங்க இருக்கிற வாக்காளர்களை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிகள் ஈடுபட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு? அப்ப திமுகவுக்கு வாக்குகள் கிடைத்து விடக்கூடாது. நீ தேர்தல் களத்துல ஜனநாயக ரீதியாக நின்று திமுகவை வீழ்த்துங்க, அதற்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்கு. சித்தாந்தத்தை சொல்லுங்க, அரசியலை பேசுங்க, நீங்க செய்திருக்கிற நலத்திட்டங்களை சொல்லுங்க, மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டா நீங்க அரியணை ஏறுங்க, யாரு வேணான்னு சொன்னா. ஆனா கொல்லைப்புற வழியாக வீழ்த்துகிற வேலை இருக்குல்ல, 6 லட்சம் பேரை புதுசா சேர்க்கிறது, 60 லட்சம் பேரை நீக்கிறதுன்றது இருக்குல்ல, இந்த வேலையை தமிழ்நாட்டில் செய்து விடுவார்கள் என்கிற அச்ச உணர்வை முதலமைச்சர் வெளிப்படுத்துகிறார். இது ஒரு விழிப்புணர்வு, காஷன் தான், எச்சரிக்கை தான். அந்த எச்சரிக்கையை முதலமைச்சர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க பீகார்ல 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதா சொல்றீங்கல்ல, அதுல ஆட்சேபனை தெரிவித்து மீண்டும் மனு கொடுத்தவங்க 84,305 பேர் தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ வாக்கு திருட்டு என்பது வலிந்து உருவாக்கப்பட்ட வெற்று முழக்கம் அப்படின்னு சொல்றாங்க பாஜக. இப்ப 60 லட்சத்துக்கும் மேற்பட்டோரை நீக்கி இருக்கிறோன்ற வாதம் ஸ்டேட்மெண்ட் யாரோடது? காங்கிரஸோட ஸ்டேட்மெண்டா அல்லது தேஜஸ்வியோட ஸ்டேட்மெண்டா? இல்ல, தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்ட செய்தி. அது நீக்கப்பட்டதுல 84,000 பேர் தான் ஆட்சேபம் தெரிவிச்சிருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் வர்றேன். 60 லட்சம் பேரை நீங்க நீக்கிட்டீங்க. நீக்கினது தேர்தல் ஆணையத்தினுடைய தகவல் தானே, அதுல பொய் இல்லைல்ல. அப்போ 60 லட்சம் பேர் நீக்கி இருக்கீங்க. ஆனா 84,000 பேர் தான் வந்திருக்கான் கிளைம் பண்றதுக்கு, மீதி இருக்கிற யாருமே கிளைம் பண்ண வரல. அப்ப வாக்கு திருட்டு இல்லைன்னா அப்ப மீதி இருக்கிறவங்க இவ்வளவு நாளா வாக்காளர் பட்டியல நீடிப்பதற்கான காரணம் யார்? ஏன் தேர்தல் ஆணையம் இதை முன்கூட்டியே அறியல? தேர்தல் ஆணையம் இவ்வளவு நாள் என்ன செஞ்சிச்சு? ஏன் போன நாடாளுமன்ற தேர்தல்ல இல்ல, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, அதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல்ல ஏன் அதை செய்யல? இந்த கேள்வி இருக்குல்ல, ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இன்னொன்னு, ஒரு யதார்த்தமான உண்மையை நாம பேசியாக வேண்டியிருக்கு. தமிழ்நாடு போன்ற அரசியல் வயப்படுத்தப்பட்டிருக்கிற மாநிலம் அல்ல பீகார். பீகார்ல இன்னும் தாம் பேர் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டிருக்குங்கிற செய்தியே அந்த 60 லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துச்சா? அதற்கான வேலையை தான் இப்ப ராகுலும் தேஜஸ்வியும் செய்துகிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம பேர் இருக்கான்னு பார்க்கணுங்கிற விழிப்புணர்வு பீகாருக்குள் வரும். அந்த உணர்வு வந்ததற்கு பிறகுதான் போய் தேடி போய் பார்ப்பான். இப்ப நீங்க வாக்காளர் பட்டியல் திருத்த முகாம்னு தமிழ்நாட்டுல அறிவிச்ச உடனே 1000 பேர் போய் நிக்கிறாங்க சார். தமிழ்நாட்டுல அந்த உணர்வு இருக்கு, நம்ம பேர் இருக்கா பட்டியல்ல, நம்ம அதை சரி பார்த்துக்கணும், பேர் இல்லைன்னா நம்ம பேரை பதிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல. பீகார்ல இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. இது உத்தரப்பிரதேசத்துக்கும் பொருந்தும், ராஜஸ்தானுக்கும் பொருந்தும். அப்ப 84,000 பேர் தான் கிளைம் பண்ணிருக்காங்க, மீதி இருக்கிறவங்க கிளைம் பண்ணல அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இது ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க, ராகுலும் தேஜஸ்வி ஸ்டாலின் ஆகியோர் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க இதை இது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பாஜக வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது, வெற்றி உறுதியாகி விட்டது. தொடர்ந்து இந்தியா கூட்டணி தோல்வியே சந்திச்சுட்டு வருது. இதை மடைமாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு நாடகமே நாங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க. வாசனும் அதான் சொல்றாரு. ஐயா ஜி.கே. வாசன் எந்த கட்சியில இருக்கிறாரு? அவங்க அப்பா தொடங்கினார் அந்த கட்சி தானே, அந்த கட்சியில தானே இருக்காரு. ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்ல. நாளைக்கு பாஜக கூட்டணியிலிருந்து வந்தாலும் வாசனும் ஓட்டு கேட்டு தான் வரணும். வாசனுக்கு இருக்கிற 10 ஓட்டுல 9 ஓட்டு இந்த மாதிரி நீக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற 1 ஓட்டு அவரோட ஓட்டு மட்டும்தான் பாக்கி. அவர் சொந்தக்காரர் மச்சான் சுரேஷ் மூப்பனார் ஓட்டை கூட எடுத்துருவாங்க. முதல்ல வாக்கு அரசியல் என்று சொன்னால் மக்களிடத்திலே நீங்கள் சென்று வாக்கு சேகரிப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்காங்கிறத நீங்க உறுதிப்படுத்தணும். அதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதான பணி. இப்ப அதுக்கே ஆபத்து வந்துருச்சு. ஐயா வாசன் அவர்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்க என்ன வேணாலும் சொம்பு தூக்கிட்டு போங்க அமித்ஷாவுக்கு, ஆனா அரசியலினுடைய அடிப்படையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். நாளைக்கு உங்க கட்சிக்கும் இந்த நிலைமை வரலாம். இன்னைக்கு நீங்க கூட்டணியில இருக்கலாம், இன்னைக்கு நீங்க மக்களை சந்திக்காம வேறு ஒரு வழியாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா உங்க கட்சியை சேர்ந்தவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தொகுதியில, தஞ்சாவூர் தொகுதியில போட்டியிட்டாருங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. ஆட்டோ சின்னத்துல வாக்கு கேட்டு நீங்க வீதிக்கு வந்தீங்கன்றத மறந்துடாதீங்க. உங்களுக்கு கிடைத்த அந்த சொற்ப ஓட்டு இருக்குல்ல, அந்த சொற்ப ஓட்டு கூட நாளை நீங்கள் தனித்து நின்றாலோ அல்லது வேறு கூட்டணியில் நின்றாலோ கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் உருவாக்குது. இந்த ஆபத்து உங்களுக்கும் சேர்த்துதான். வாக்கு அரசியலில் இயங்குகிற பாரதிய ஜனதா கட்சி அல்லாத எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும் என்கிற உண்மையை அருள் கூர்ந்து ஜி.கே. வாசன் அவர்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் அவருக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.